வந்து ஆசிரியரோட தொடர்பை வைத்துக்கிறதுனால அதோட நன்மைகள் என்னன்றத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப ஆசிரியருடைய நம்ம பயணம் பண்ணும்போது எது சரி எது தவறு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். எங்க நம்ம கோட்டை விடுறோம் நமக்கு தெரிய வரும். இதை நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இதுல. நம்ம நீர் பயிற்சி மூலியமா நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் அப்படின்னா இதை படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம நடுநிலை தேகமா இருந்து சுத்த தேகமா இருக்கணும் இல்லையா? ஆமா. இப்போ 10 வருஷம் முன்னாடி இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அது எனக்கு தெரியுது. யாருக்கா இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னா படிச்சு முடிச்சாச்சு அப்படின்றது இது எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். பயிற்சி முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதற்கான இது வந்து தொடர்ந்து ஆசிரியரோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் அடுத்து இது வந்து ஸ்ட்ராங் ஆகி ஒரு அந்த மாணவன் வந்து ஆசிரியரா மாறுறதுதான் இதுல குறிக்கோளே. அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடவே தேவையில்லை. கிளாஸ் நம்ம அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இயற்கையாவே நம்ம மாணவனா தயாராயிட்டு மாணவன் ஆசிரியரா மாறிடலாம். அதேதான் அப்படித்தான் உருவாக்க வேண்டும். அதுதான் குருகுல கல்வியினுடைய நோக்கமே. அதுதான் குருகுல கல்வி நோக்கமே. அவனுக்கு தொடர்ந்து தொடர்புலயே இருந்து அவனை முன்னேற்றுகிற வரைக்கும் தான் ஆசிரியர் கூடயே பயணிக்கணும். இதுதான் விஷயமே. இது ஏதோ வெறும் மருத்துவம், எனக்கு வயிற்று வலி நல்லா போச்சு, இது மருத்துவம் எனக்கு இடுப்பு வலி நல்லா போச்சு, உடல் எடை குறைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு அரைகுறையா இருக்கிறவங்க தீர்ந்தாங்க. அவ்வளவுதான். அது அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் எந்த வகையான முன்னேற்றத்தையும் காண முடியாது. அவங்க பிறருக்கு சொல்லித்தரவும் முடியாது. அவங்க நல்லாசிரியர் இருக்க முடியாது. விவாதமும் பண்ண முடியாது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவுனா பரிணாம அறிவியல் அடிப்படை கொண்டது. நீங்க பரிணாம அறிவியல் அடிப்படையை கொண்டு சிந்திக்கின்ற பொழுது எல்லாம் அடிபட்டு போகும். நீங்க ஆரோக்கியத்தை நிரூபிக்காத வரை நீங்க ஆரோக்கியத்தை நிரூபிச்சாகணும். எல்லா மட்டத்திலையும் ஆரோக்கியம் நிரூபிச்சாகணும். உடல் அளவிலும் நிரூபிச்சாகணும், மனதளவில் நிரூபிச்சாகணும், ஆன்மா அளவில் நிரூபிச்சாகணும். பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அங்க தெளிவா இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. 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 திருடுவச்சந்தர் சொல்லுங்க. பார்த்தேன் அந்த இதெல்லாம், அந்த மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்தேன். நான் கூட இப்போ சில குறிப்புகள்லாம் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? அதுவும் பார்த்தேன். நீங்க போட்டதெல்லாம் நேற்று இந்த இதெல்லாம் போட்டிருந்தேன், பார்த்தேன் நான். இந்த பல அதிபல மந்திரத்தை பத்தி பேசலாம். பல அதிமலா மந்திரத்தை பத்தி பேசலாம். பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா கொடுத்துருந்தீங்க. அது கடைசி வரி வரும் பொழுது அது விஸ்வாமித்திரருக்கு அவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் வருது. விஸ்வாமித்திரர் வந்து அந்த ராமன் லட்சுமணுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்தாச்சு. அதுல எதுல போட்டு பாத்தீங்க? சாட் ஜிபிலே போட்டீங்க இல்ல எதுல கூகுள்ல போட்டீங்களா? இல்ல, சாட் ஜிபிடி தாங்க போட்டேன். அதாவது ஜபவிதானம் அப்படின்ற எப்படி போட்டு பார்த்தாலும் ஜபவிதானம் அப்படின்றது சாட் ஜிபிடில வரல. என்ன சொல்றாங்கன்னா ஜபவிதானம்னா அந்த ரூல்ஸ், அதாவது ஜபத்தை அடிப்படையாக வைத்து அதுல இருந்து சொல்லி கொடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் பலா அதிபலா அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி எப்படி உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்ற மேற்கோள் வந்து பல இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. எந்தெந்த காலகட்டத்துல இப்ப குகனுக்காக இருக்கட்டும் சரி, ராமன் லட்சுமண் வந்து அவங்க அந்த வனவாசம் இருந்த டைம்ல எங்கெல்லாம் உண்ணாவிரதமா இருந்திருக்காங்க, பரதன் எப்படி இருந்தாரு அவங்க அப்பா இதான பிறகு, அது மாதிரி அதை ஹோல் அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க ஜஸ்ட் ஃபுல்லா கொடுத்திருந்தது. அது ரொம்ப அற்புதமாக இருந்திருந்தது. அந்த பாயிண்ட் பை பாயிண்டா அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்திருப்பா, புராண காலத்துல இருந்திருக்கு, கதையிலும் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து கதையும் இருந்திருக்கு. அது 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 நாம இதை ஒழுங்குபடுத்தியாச்சு. ஏன்னா அதுல இருக்கிறதுக்கு இதுல போட்டாச்சு இல்ல. புராணத்திலயும் ஆதாரம் கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து புராணத்திலயும் ஆதாரம் குடிச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தர் இருக்கார் இல்லையா, பரமஹம்ச யோகானந்தர் வந்து இந்த புத்தகத்துல பரமஹம்ச யோகானந்தரை பத்தி சொல்லியாச்சு. கிரிபால அம்மையார் வந்து உணவு இல்லாம யோகினி சொல்லியாச்சு. அப்ப வந்து இன்னொரு தெரசா நியூமான், ஜெர்மனி சேர்ந்த ஒரு அம்மையார், இதுல இருக்குது, வேதங்க படிச்சிருப்பீங்க, தெரசா நியூமான். அந்த அம்மா வந்து உணவில்லாமல் வாழும் பெண்மணி பேத்தாச்சு. எல்லாம் போட்டாச்சு. அறிவியல் ரீதியம் போட்டாச்சு. அப்புறம் வந்து விஞ்ஞான ரீதியம் போட்டாச்சு. நாசா விஞ்ஞானிகள் ஹீரரத்னமணிக்கு ஆராய்ச்சி பண்ணது அதுவும் போட்டாச்சு. பிரகலாத் ஜானி பத்தி போட்டாச்சு. எல்லாம் தூக்கி போட்டாச்சு. அப்ப சொந்த ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு. வெங்கடேசன் சொந்த ஆராய்ச்சியும் போட்டாச்சு. ரோட்டரி சங்க, அவர் சொந்த ஊர்ல மன்னார்குடியில ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாடியில் அவர் ரத்தத்தை பரிசோதனை பண்ணாங்க. அதையும் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே எல்லாமே நம்ம செஞ்சிருக்கோங்கய்யா. இதுல வந்து என்னன்னா எல்லாமே பிசிக்கல் லெவல்ல தான் நம்ம அதை செஞ்சு இது பண்ண